அதிசயம், அற்புதம் என்னவென்றால், நீ மீண்டும் மிருகமாகவோ, பறவையாகவோ மாறிவிடுவாய். ஏனென்றால், இந்த மனித வாழ்வில் பிறப்பில் உனக்கு சலிப்பு ஏற்பட்டதால், அடுத்த பிறவியை நீதான் தேர்ந்தெடுக்கிறாய். மீண்டும் அந்த பிறவியிலிருந்து, அந்த ரூபத்திலிருந்து வந்த வாழ்க்கையை வாழ்ந்து, அதன் பிறகு அதுவும் சலிப்பு ஏற்பட்டு, இப்படி ஓரறிவு தாவர ஜங்கம பொருளிலிருந்து 6 அறிவு படித்த மனிதன் வரை இவற்றையெல்லாம் வகுத்துவிட்டு, நீ அந்த ஆன்மாவாய் இறைநிலை பரிபூரணத்தில் திகழ்ந்து மீண்டும் அநேகமாய், ஏகமாய், அநேகமாய் இதுவே உனது வழக்கமாகிவிட்டது. ஆகவே இந்த இன்பத்தைக் கண்டு மகிழவோ, துன்பத்தைக் கண்டு துவண்டு போகவோ வேண்டியதே இல்லையே. இது உனக்குள் இருந்து வெளிப்படும் சலனம்தான். அந்த சலனம்தான் பிரபஞ்சமாக, தோற்றமாக, வாழ்க்கையாக, உருவங்களாக, உருவ பேதங்களாக, அதனுள் உணர்ச்சியாக, உணர்வாக, குணங்களாக, மனமாக, அறிவாக, எத்தனை விதமான பரிணாமத்தில் நீயேதான் இருக்கிறாய். ஆகவே எல்லாம் நீயே. இதை கொஞ்சம் சிந்தித்துப் பார். என் அன்பு நிறைய அல்லாஹ் நன்றே செய்க. நலமே பெறுக.